பண்றது பார்க்கும்போது ரொம்ப எரிச்சலா இருக்கும், அடிக்கிறதா தோணும். ஆனா சக்தியை வந்து திட்டும் போது நல்லா ஜாலியா இருக்கும். இல்ல இப்போ வரைக்கும் பட வாய்ப்பு எதுவும் இப்போ வரைக்கும் வரல. பிகாஸ் இப்போ டைரக்டர் வந்து பாக்குறதுனா ஓகே அது நல்லா இருக்குங்கிறதுக்காக அவர் வந்து ஓகே சொல்றாரா இல்ல இல்ல தருண் வருண் ரெண்டு பேருமே எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து திட்டுவாங்க, எங்கேயாவது வெளியே போகும்போது திட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்படிலாம் நான் கூட அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். யாருக்கும் பிடிக்காது அந்த சரி. ஸோ நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு எண்ட் பண்ணிடலாம். வெயிட் என்ன அதுக்குள்ள எண்ட் பண்ண போறீங்க? இவ்வளோ நேரம் என்னை பத்தி கேள்வி கேட்டீங்கல்ல, அதுவும் என்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சும் அதே திருப்பி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, கேள்வி கேட்க போறேன். ஆட்டிட்டேன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஷில்பா உங்களை வந்துட்டு மௌனராகத்தை பார்க்குறோம். பட் உங்களை பத்தின பர்சனல் லைஃப் பத்தி யாருக்கும் அவ்வளோ தெரியாது. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, ஷில்பான்றவங்க யாரு? ஷில்பாவோட ஃபேமிலியில எத்தனை பேரு? ஷில்பா எங்க இருந்து வரீங்க? எத்தனை வயசு? அப்படியே சொல்லுங்க, ஆரம்பிங்க. ஓகே, ஷில்பாக்கு வந்து 24 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு எல்லாருமே யூடியூப்ல அப்படியா? அது கிடையாது, அது உண்மை கிடையாது. ஷில்பாக்கு 20 இயர்ஸ் தான் இருக்கு. ஸோ நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். அண்ட் என் ஃபேமிலியில எங்க மம்மி டாடி தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. அது போக எனக்கு பெரியப்பா சித்தப்பா சித்தி தம்பி பாட்டி தாத்தா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பக்கத்துல இருக்கோம். ஸோ கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கப்புறம் ஷில்பா இப்போ சீரியல்ல இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அ டான்சர். ஸோ டான்ஸ் அது போக அப்படியே கொஞ்சம் மாடலிங் பண்ணேன். ஸோ டான்ஸ் ப்ளஸ் மாடலிங் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் வந்து ட்ரை பண்ணல. இப்போ அந்த சான்ஸ் கிடைச்சது, அந்த ஒவ்வொன்று நம்ம வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா இப்போ சடன்லி கேம் இன்சைட் இப்போ ஸ்ருத்தியா வந்திருக்கு. ஷில்பா உங்களுக்கு வந்து நடிப்பு ஆர்வம் இருந்தது. நீங்க எந்த வயசுல நடிக்க ஆரம்பிச்சீங்க? இப்போதான் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ப்ராஜெக்ட் தான் மௌனராகம். ஸோ வந்து ஆர்வங்கிறது ரொம்பவே முன்னாடி இருந்து இருக்கு. ஆனால் நான் அதை பெருசாக காட்டிக்கவும் இல்லை, அதுக்கான ட்ரை பண்ணி எதுவும் பண்ணவும் இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன் அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிச்சு பை காட்ஸ் கிரேஸ். கண்டிப்பா உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லேயே நிறைய பேர் மனசு நீங்க வந்து கொள்ளை அடிச்சிருக்கீங்க. போத் ஆக்டிங்னாலையும் உங்க அழகாலையும் உங்களோட நடிப்பு வந்து உங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா பண்றீங்கன்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ நல்லா பண்றீங்க. கீப் ராக்கிங். தேங்க்யூ ஸோ மச். சாக்லேட் வாங்கி தரேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து இப்போ சோஷியல் மீடியால வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஹேண்டில் பண்ண டைம் இருக்கா? எந்த மாதிரி டைம் இருக்கா அப்படின்னு கேட்டா டைம் எல்லாம் இருக்கு. ஓரளவுக்கு நல்லாவே டைம் இருக்கு. பட் என்ன சொல்றதுன்னா இவ்வளோ நிறைய வந்து ரீச் சடனா வந்து பார்த்தது இல்லைல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது அது ஒரு மாடரேட்டா க்ரோத் இருந்துச்சு. பட் வந்து அப்படியே மாடரேட்டா போயிட்டு இருக்கும். பட் சடனா நம்ம ஒரு சீரியல் வரோம், எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணி நமக்கு நிறைய ரீச் கிடைக்குதுங்கும் போது அப்போ கொஞ்சம் மேனேஜ் பண்ண லைட்டா கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு அதை விட சொல்லணும்னா எனக்கு டைம் இருக்கு, ஆனா ஒரு மாதிரி என்ன சொல்றேன்னா ஒவ்வொருத்தவங்களையும் பிடிச்சி என்ன பேசுறது அப்படிங்கறத வந்துட்டு நான் இப்பதான் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கேன். சரி ஷில்பாக்கா, நீங்க சொல்லுங்க. இப்போ வந்துட்டு நீங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய சான்ஸ் தேடி போயிருக்கீங்களா எதுலையாவது வரணும் அப்படின்ட்டு? இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி சீரியல் சான்ஸ் எப்படி கிடைச்சது இந்த மௌனராகம் 2ல? ஆக்சுவலி நான் வந்து தேடி போயிருக்கேனா அப்படின்னு கேட்டா ஆக்சுவலி இல்ல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் வந்து இந்த சீரியலுக்கு தான் வந்து என்னோட ஆக்டிங்லேயே நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே கூட, என்னோட ஆடிஷனே கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்றேன். இதுக்கு முன்னாடி மேபி நான் வந்து மாடலிங்காக ஒரு போர்ட்ஃபோலியோ செட் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசி அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் வந்து ஆக்டிங்க்கு இந்த சீரியலுக்கு அப்படிங்கும்போது இது வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு ஸோ நான் சென்னை போய் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணேன். பை லக் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு இந்த சான்ஸ். சரி, ஓகே. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, ஆடிஷன் சென்னையில். யார்
மூலியமா உங்களுக்கு இந்த வாய்ப்பு தெரிய வந்து? ஆக்சுவலி வந்து நான் நிறைய இன்ஸ்டாகிராம்ல அதுல இதுல நிறைய பார்ப்பேன். நான் நிறைய ஃபார்வர்ட் பண்ணி வரும்ல நமக்கு வந்து இப்போ நமக்கு இந்த ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நிறைய கேஸ்டிங் கால்ஸ்லாம் வரும்போது தெரியும். ஸோ அப்படி ஒரு கேஸ்டிங் கால் வந்து நான் அதுக்கு எனக்கு ப்ரொஃபைல் நம்ம எப்போ அனுப்புறது தான். அப்போ அதே மாதிரி அனுப்பினா நான் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி அவங்க வந்து திருப்பி கூப்பிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்க திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு இருக்குமா உங்க ப்ரொஃபைல் எங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. நான் ஸோ நீங்க சென்னையில தான் ஆடிஷன் இன்னைக்கு இருக்கு, ஐ மீன் நாளைக்கு இருக்கு அப்படின்னு ஏதோ சொல்லி திடீர்னு சென்னை வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எப்படின்னு தெரியல, லைக் சடனா வீட்டில் சொன்னேன். அவங்களும் வந்து ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னனால நான் போய் சென்னை போயிட்டு ஓகே கால் வரப்போ உங்களுக்கு என்னன்னு சொன்னாங்க? இந்த மாதிரி விஜய் டிவில நீங்க சீரியல் பண்ண போறீங்க, அது மௌனராகம் 2 அப்படின்னு சொன்னாங்களா இல்ல என்னன்னு சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டாங்க? ஆக்சுவலி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி விஜய் டிவி அப்படின்னு தான் மெயினா சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேச 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 ஆக்சுவலி நான் நம்பல, என்ன யாரோ பிராங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 டே வந்து நான் விட்டுட்டேன். நான் வந்து அவங்க ஃபோன் பண்ணாலும் சும்மா தான் சொல்றாங்க நினைச்சு நான் சும்மாவே பேசிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க என்ன கண்டிப்பா சொல்லிதானே ஆகணும், நான் நம்பவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறனால. ஸோ அதனால அவங்க வந்து இல்லம்மா மௌனராகம்க்கு தான் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்போ உண்மையாவே இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் வீட்டில் சொல்லிட்டு அந்த மாதிரி ஆடிஷனுக்கு போனோம். சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் வந்து மௌனராகம் 2 பண்ணுறது ஸ்ருதி கேரக்டர். உங்களுக்கு ஸ்ருதி கேரக்டர் எவ்வளோ பிடிச்சிருக்கு அண்ட் நீங்கள் ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற மாதிரியே ஓகேப்பா ஐம் ஹாப்பி அப்படின்றீங்களா? ஓகே ஸ்ருதி கேரக்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஜாலியாக இருக்குல்ல, கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ சக்தி கேரக்டர் எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து இப்போ என்ன அழுக சொன்னாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பாவமாக நடிக்க முடியாது. சரியா முடியாது அப்படின்ட்டு இல்லை, அதுவும் பழக்கம் இல்லை இதுவும் பழக்கம் இல்லை தான். பட் இது அப்படியே எனக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக இருக்க மாதிரி அப்படியே ஆயிடுச்சு. ஸோ வந்து அதை விட இது நம்ம இது பண்ணுறது இதுவும் பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்கு. சக்தியை வந்து பிடிச்சி திட்டும் போது நல்லா ஜாலியாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஸ்ருதி கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் எதுவும் மாற்றலாம் விரும்பல, இருக்கிற மாதிரி இல்லை அப்படியே இருக்கட்டும், இப்படியே போட்டும். கண்டிப்பாக போக போக இன்னும் ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. ஏன்னா இது எல்லாமே அக்செப்ட் வேற பண்றாங்க, யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. நெகட்டிவா இருந்தாலுமே கூட பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும். அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி எனக்கும் ஓகே கண்டிப்பா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸான ஒரு விஷயம். லைக் நீங்க சீரியல்ல எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் மக்கள் அந்த கோவத்தை எல்லாம் தாண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா இல்லை ஓகே. உங்களுக்கு இந்த சீரியல் நடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது படம் வாய்ப்பு வந்துச்சா? சீரியல் நடிச்சதுக்கப்புறம் இல்லை இப்போ வரைக்கும் படம் வாய்ப்பு எதுவும் இப்போ வரைக்கும் வரல. பிகாஸ் இது இப்போதான் ஸ்டார்ட் அப் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி ஆக்டிங்ல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ யாருக்கும் அதை பார்த்து கூப்பிட்டு அப்படிலாம் இல்லை. ஸோ இனிமே ஏதாவது வரலாம் வரதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கப்புறம் நிறைய ஃபிலிம் வாய்ப்பு, நிறைய சீரியல் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம வெரி ஹோப்ஃபுல்லா இருப்போம். அண்ட் ஆல் தேங்க்ஸ் யூ. நீங்க சொல்லுங்க, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நடிக்கும் போது அந்த செட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சா? ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்களா? இல்லை வந்து உங்க கூட நடிக்கிறாங்க சக்தியா உங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சாங்களா? உங்களுக்கு செட்டுல யார் ரொம்ப பிடிச்சிருச்சு சொல்லுங்க. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு வந்து பயம் அப்படின்னு எதுவும் இல்லை, எந்த டிஸ்கம்ஃபர்ட் எதுவும் கிடையாது. ஒரு விஷயம் மட்டும் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா வந்து இப்போ ஆக்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்ம பண்றது எப்படி இருக்கும், அது எப்படி வெளியே தெரியுது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. அண்ட் வந்து இப்போ டைரக்டர் வந்து பார்க்கறதுனா ஓகே அது நல்லா இருக்குங்கிறதுக்காக அவர் வந்து ஓகேன்னு விடுறாரா, இல்லை அடப்போ இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாரா, இல்லை அது எப்படி அவங்க சொல்லி கொடுத்து ரெடி பண்ணிடுவாங்களா, இல்லை பிடிச்சி திட்டிடுவாங்களா, அது மட்டும் தான் எனக்கு வந்து மைண்ட்ல என்னோடது எப்படி இருக்கும் அது மட்டும் தான் வந்து எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஓகே. இது கேமரா ஷைனஸ் அப்படி இருந்துச்சா இல்லை ஓகே நீங்க போல்டா போய் நடிச்சிட்டீங்க? இல்லை கேமரா ஷைனஸ் எனக்கு இல்லைன்னு நான் சொல்லணும். அது ஏன் அப்படின்னா வந்து எனக்கு லைக் நார்மலி வந்து சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் லைக் 4 இயர்ஸ்லேருந்து நான் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னால அந்த ஸ்டேஜ் ஃபியர், லைக் கேமரா எல்லாரையும் பார்க்கும்போது அந்த ஃபியர் அது வந்து எனக்கு எப்பவுமே இல்லை. அண்ட் மாடலிங்கும் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால கேமரா வந்து கேமரா ஃபியர் வந்து எனக்கு எப்பவுமே அந்த ஷைனஸ் அது எனக்கு இல்லை. அது எனக்கு சூப்பர். அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். நம்ம பயந்து சொதப்பாம நம்ம நல்லா ஈஸியா போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு மௌனராகம் செட்ல ரொம்ப பிடிச்ச உருட்டர் சொல்லுங்க பாப்போம். அப்படி சொல்ல முடியாது, சொல்லணும். சொல்ல மாட்டேன். மண்டையா. ஓகே ஸோ வந்து எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். உண்மையாவே எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். இப்பதான் புரியுது அந்த கேள்வி கேட்கறது எவ்வளவு கஷ்டமானு சொல்லி புரியுது. ஆக்சுவலி உண்மையாவே எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும், யாரையுமே விட்டு வைக்க முடியாது, எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும்.
அப்படி ஜாலியா எப்பயுமே உங்க பாண்ட் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து wish பண்றேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தருணை பிடிக்குமா வருணை பிடிக்குமா? ரெண்டு பேர்ல யாருக்கு நீங்க ரொம்ப க்ளோஸ், யார் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ்? இல்ல தருண் வருண் ரெண்டு பேருமே எனக்கு வந்து க்ளோஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ நான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேரையுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது வந்து தனித்தனியா பார்க்கல, ஒட்டுக்கா தான் பார்த்தேன். அவங்க அப்பவே வந்து ரொம்ப உண்மையா பிரதர்ஸ் மாதிரி ரொம்ப க்ளோஸா எப்போ ஒட்டுக்காவே தான் இருந்தாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து மீட் பண்ணும்போது ஒன்னா தான் வந்து பேசினாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து தனியாக எங்கேயும் இருந்தேன், அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் இங்கே வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னை உட்காந்து பேச வச்சாங்க. ஸோ அப்போலேருந்தே வந்து ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஸோ ரெண்டு பேர்கிட்ட ஈக்குவலாக டெய்லி எப்பவுமே பேசுனதுனால ரெண்டு பேருமே வந்துட்டு எனக்கு ஈக்குவலாக தான் பிடிக்கும். சூப்பர். இப்போ நீங்க இந்த சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வெளிய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? லைக் நீங்க ரோட்ல போனா மக்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்றாங்களா? என்ன மாதிரி சொல்றாங்க? திட்டுறாங்களா இல்ல ஓகே சூப்பரா ஜாலியா பேசுறாங்களா? ஆக்சுவலி வந்து திட்டுவாங்க, எங்கேயாவது வெளியே போகும்போது திட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்படிலாம் தான் பில்டப் பயங்கரமா வீட்டில் கொடுத்துருக்காங்க. நம்மளுமே கூட அப்படிதான் ஏமாத்தி ஆமா அப்படியே சொல்லி ஏமாத்திடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பயன்படுத்தி வச்சிருந்தனால நான் கூட அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். யாருக்கும் பிடிக்காது அந்த மாதிரி நினைச்சேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணுவாங்களானே எனக்கு தெரியாது, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ வந்து இப்போ ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. அண்ட் வந்து ஸ்ருதி பாப்பாவா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ வந்து யாரும் வந்து கோவப்படுற மாதிரி யாரும் இது பண்ணல. ஸோ ரொம்ப ஒரு ப்ளசன்ட் ஹாப்பியான வரவேற்பு தான் இருக்கு. சூப்பர். உங்களுக்கு நடிக்கிறது தான் கனவா இல்ல அது தவிர்த்து வேற ஏதாவது கனவா இருந்திருக்கா? இப்போ இருக்கா? ஏதாவது அச்சீவ் பண்ண ஆசை இருக்கா? இல்ல நான் வந்து நடிப்பு தான் கனவா அப்படின்னு கேட்டா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எனக்கு இப்போ வரைக்குமே வந்து நான் விஜய் டிவிக்குள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கு நிறைய ட்ரையும் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் நினைச்சது வந்து டான்ஸ் ஃபீல்டில் லைக் ஜோடி கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் தான் உயிர். ஓகே, ஸோ அதில் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கும் வந்து லைக் இப்போ காலேஜ் எல்லாம் முடிக்கணும், ஆடிஷன்ஸ்லாம் சென்னை போகணும் இல்லை. ஸோ அதெல்லாமே வந்து ஆஃப்டர் காலேஜ்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டான்ஸில் தான் ஆக்சுவலி கான்சன்ட்ரேட் இருந்தேன். ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ரொம்பவே மூவிஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மூவிஸில் வந்து நம்ம ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனால் வந்து நான் இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஃபீல்டு தான். சடனாக வந்து இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ வந்து இது வந்து நான் ஃபுல்ஃபில்லாக இப்போ இதில் இறங்கியிருக்கேன். சூப்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஏதாவது ட்ரால்ஸ் இருக்கா, மீம்ஸ் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணுறாங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? ஓகே, சோஷியல் மீடியாவில் நிறைய ட்ரோல்ஸ் இருக்குது, நிறைய மீம்ஸும் இருக்குது. அண்ட் ரீசெண்ட்லி நிறைய ட்ரோல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியா? ஆமாம், லைக் எப்படின்னா ட்ரோல் இந்த சென்ஸ் அவங்க வந்து எப்படின்னா நடந்த விஷயத்தை விட நடக்காத விஷயத்தை வச்சு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து நிறைய நான் வந்து மயங்கி ஹாஸ்பிட்டல் நான் மயங்கி இருந்த மாதிரி உங்கள் அதாவது சக்தி அந்த சீரியல் கதையை வச்சு அவங்களே டெவலப் பண்ணி, அதாவது இன்னும் வரவே இல்லை அந்த மாதிரி சீன்ல. ஆனால் அதை வச்சு அவங்களே வந்து ஒரு கதையெல்லாம் வச்சு ஏன் இப்படி பண்றீங்க? வராத கதை ஏன் வந்த மாதிரி காட்டுறீங்க? ஏன் குழந்தை இப்படி பண்றீங்க? நடந்ததை வச்சு காட்டுங்க, நடக்காத வச்சு என்னென்னமோ காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக எனக்கு சிரிப்பு தான் வரும். ஐயோ இப்படி இல்லாம நடக்கும். அதாவது அவங்க கற்பனை திறனை வந்து யோசிச்சு பார்த்தா பயங்கர சிரிப்பு தான். அதை பத்தி நீங்க வந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. சிரிச்சுதான் அவங்க வந்து வருத்தப்படல, அவங்க சிரிச்சு என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ சீரியல்ல நடிக்கிறது அதெல்லாம் வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? முன்னாடி நீங்க வந்து மாடலிங்ல இருந்திருப்பீங்க, அப்போ உங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க ஆக்டிங் வந்திருக்கீங்க, அப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க? போத மச்சான் திருப்பி வந்து அப்படி சொல்றாங்களா? சூப்பர் தான் மச்சான் கோ கோ அப்படி சொல்றாங்க? வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்றேன்னா நானும் இதுவுமே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்னா அவங்க அதான் சொல்றாங்க, முன்னாடி வந்து எதுவுமே சீரியஸ்லாம் எதுவும் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதுல இருக்கோம், நம்ம ஆக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் வந்து மெனக்கெட்டு 10 மணிக்கு சீரியல்லாம் பாக்குறாங்க. அது போக அவங்க ஃபேமிலியில அவங்க அப்பா அம்மா பெரியப்பாவெல்லாம் உட்கார வச்சு ஃபோன்லாம் பண்ணி அவங்க ஸ்டார்டிங்ல ரொம்ப நமக்கு இன்ட்ரடக்ஷன்லாம் அப்படியே பயங்கரமா இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து பார்க்க வச்சு அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அது எக்ஸ்பெக்டே பண்ணல. அது ரொம்ப ஹாப்பி தான். அதுல வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிருப்பாங்களே, மச்சான் உன்னை ஏன்டா இதுக்கு போட்டிருக்காங்க, உங்க சக்திக்கு போட்டிருக்கலாமேடா அப்படியெல்லாம் ஒன்றும் கொந்தளிக்கல. அவங்க எதுக்கு கொந்தளிச்சாங்கன்னா, ஏன்டி இப்படி இருக்க, ஏன்டி அந்த பொண்ணு பாவண்டி, அந்த பொண்ணு எதுக்கு நீ இப்படி திட்ட வேண்டிய அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேணா என்ன வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதை என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ வந்து ஸ்ருதி பண்ணிருக்கலாமே, நீ எதுக்கு சக்தி பண்ண அப்படின்னு கேட்டாங்க. சேட் லைஃப். ஓகே, இருந்தாலும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உண்மை சொல்றீங்களா? உண்மையா தான் சொல்றேன், நான் ப்ரூஃப் கூட பண்ணுவேன். ஓகே, உங்க வாழ்க்கையில நீங்க யாராவது ரோல் மாடல் செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆக்டிங்க்குன்னு இல்ல, பொதுவாகவே நம்ம லைஃப் வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும்ப்பா சே அப்படின்னு யாராவது
மாடல் இருக்காங்க? அப்படி கேட்டா வாழனா இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு நான் யாரையும் ரோல் மாடல் எடுத்து ஆக்சுவலி உண்மையை சொன்னா ரோல் மாடல் ஒருத்தரை வச்சு அந்த மாதிரி நான் எப்பவுமே நினைச்சதே இல்லை. ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க. இப்போ டான்ஸ் எடுத்தா பிரபுதேவா, ஆக்டிங்னா வந்து எனக்கு மேல்னா வந்து விஜய் அண்ட் ஃபீமேல்னா நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ். ஓகே, ஸோ வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தங்கள வந்து நான் வந்து அவங்கள வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு அவங்கள தான் நான் வந்து அப்படி தான் வச்சுப்பேன். ஒருத்தங்க தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. சூப்பர் சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷில்பாக்கா, எங்களுக்காக உங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, எங்கள் லைஃப்லேயும் உங்கள் கெரியர்லையும் நீங்கள் மேலும் மேலும் வளர்றதுக்கு எங்கள் சார்பாக உங்களுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் ஜாலியா ஹாப்பியா எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்க. என்ன சொல்றதுன்னா, ஒன் லைஃப் தானே. ஸோ வந்துட்டு என்ன வேணா பண்ணுங்க. ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்காக ஃபன்னுக்காக என்ன வேணா பண்ணலாம், எங்க வேணா போகலாம். ஸோ லைஃப்பை ரொம்ப ஃபன்னா எடுத்துக்கோங்க, ஹாப்பியா இருங்க. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே, எங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவழிச்சு இவ்வளோ நேரம் இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஜாலிவுட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை